we will go to the word of God. இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங், ரிஜாய்ஸிங், ஆனர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆனர் வந்து ஒரு விஷயம் ஒன்று போடப்பட்டிருக்கு. அது 2 தடவை வந்து நானே பிரிண்ட் பண்ணேன், ஏன்னா அது நல்லா இருக்கு. என்ன அப்படின்னா, God loves and God blesses everyone. அது கொஞ்சம் பேரஃப்ரேஸ் பண்ணுறேன், அப்படி என்னால் சொல்ல முடியாது இல்லை. God blesses and God loves everyone, but He honors those He serves. Jesus Christ. இல்லை, யாரெல்லாம் கர்த்தரை வந்து சேவிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் கனப்படுத்துவார் அப்படின்னு பாஸ்டர் வந்து ஆண்டவர் கனப்படுத்திருக்கிறார். இல்லை, அவர் வந்து அவருடைய ஆரம்ப சாட்சிகளாக நம்ம நிறைய கேட்டிருக்கோம். உலகம் எங்கும், அதாவது ஒரு காரியத்தை சொன்னார்ல, நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் எதுவும் சொல்லிட்டே இருந்தேன், நிறைய ஃபெயிலியர் அவர். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் உலகமெங்கும் போய் அவர் சக்ஸஸாக ஆண்டவர், தட் இஸ் தி ஆனர் that God has bestowed on him, and we are so happy whenever brother Davidக்கும் அவருக்கும் வந்து நல்ல கனெக்ஷன் இருக்குது, காட்ஸனுக்கு கனெக்ஷன் இருக்குது, எங்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது. இங்கே வரும்போது எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு வருவார். இல்லை, அந்த சிரிப்பு தான் ஒரு எனர்ஜியை நமக்கும். இல்லை, ஸோ அதனால் we are thankful for your ministry, pastor, here, and also for your family, for letting you go. இல்லை, என்கிட்ட வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஏப்ரல் 28ஆம் தேதி தான் நான் வந்து திருப்பி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சச் அ லாங் டைம் அவே. இல்லை, நம்ம காரில் போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ளே 4 ஃபோன் வரும். இல்லை, ஆனால் பாஸ்டர் வந்து he has to take his time off. Why? Because he wants to serve the Lord. And கனப்படுத்தி நடத்திருக்கிறார். ஸோ அதனால் we are so privileged to have you. Thank you so much for your time, and this time around, one last time, to hear the word of God through you. Welcome, Pastor. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களுடைய அன்பான அழகான முகங்களை பார்க்கிறது பெரிய சந்தோஷம். Hallelujah. எப்பயுமே ஒரு சந்தோஷம் ஒரு கூடுகையில் இருக்கும். அது திரும்ப ஊருக்கு கிளம்பி போகும்போது அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும். ஆனால் ஒன்று நிச்சயம், இது நம்முடைய முடிவு அல்ல, மற்றும் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். God never satisfy us. I know He never satisfied to bless His children. So He always wants to give more and more. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். I personally thank each and every one of you. I really enjoyed your hospitality, enjoyed your love, enjoyed your care. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஓசிபிசி ஃபேமிலியில் எங்களையும் ஒரு குடும்ப நபராக நீ நினைத்து கொண்டிருக்க தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு செஷன்லையும் ஐ ரியலி என்ஜாய்ட் ஆல் யுவர் லவ். கர்த்தர்களை இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஆண்டு நம்மோடு இடைப்படும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், நம்மை விட்டு கைவிடாத ஒரு ஆண்டவர். இந்த கேம்பை இன்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை ஹானர் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு மார்னிங் அதுதான் ஆண்டு எனக்கு காண்பித்தார். மை சில்ட்ரன், they honored my word. They honored my word. அநேகர் ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்ததை ஆவியானவர் பார்த்திருக்கிறார். ஆக ஆண்டவர் சொல்றாரு, I will honor my children. I will honor my children. I will honor my children. I see the mighty anointing of the Holy Spirit in our presence, in our midst. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கனப்படுத்துவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன். The days of honor is coming to you. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் இருப்பான் என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் இருப்பான் என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த கேம்புக்கு வரும் பொழுது நிறைய கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம், நிறைய பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் பெருமையோடு கூட சொல்லுகிறேன், இந்த கேம்பை விட்டு நீங்கள் போகும் பொழுது கர்த்தருடைய கனத்தோடு நீங்கள் கடந்து போகிறீர்கள். God is clothing you with His honorable cloth. கர்த்தர் உங்களுடைய சாக் கிளாத்தை ரிமூவ் பண்றார். உங்கள் சாம்பலின் ஆடையை கர்த்தர் களைந்து போட்டு
ராஜரீகத்தின் வஸ்திரத்தை கத்தர் கொடுக்கிறார். ராஜரீகத்தின் வஸ்திரத்தை கத்தர் கொடுக்கிறார். சிறைச்சாலையின் வஸ்திரத்தை களைந்து போட்டு ராஜரீகத்தின் வஸ்திரத்தை கத்தர் கொடுக்கிறார். எஸ்தர் 8:15 சொல்லுகிறது, கர்த்தர் மொர்தெகாயை ராஜரீக வஸ்திரத்தினால, இள நீல வஸ்திரத்தினால் கர்த்தரவனை அலங்கரித்தார். வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. My dear brother and sister, God is honored you today so that you are entering to this nation, you are entering your job, you are entering your business, you are entering your family, you are entering wherever the Lord wanted you to be, glorify the God's name. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை கனப்படுத்தி இருக்கிறபடி உங்கள் நிமித்தமாய் தேசம் கழிகூரும். Days of honor. Receive this word. இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். You will be honored. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வீட்டில ஆசீர்வாதமா இருப்பீங்க, வெளியில ஆசீர்வாதமா இருப்பீங்க, கிராமத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க, பட்டணத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பீங்க, உலகப்புற வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும், இயேசுவின் வாக்கு பலிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விசை நான் வாசித்து, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில ஆண்டவருடைய பலத்தோடு நாங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல நாங்கள் வளரப்போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவைகளில் இருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனம், இங்க 2 போர்ஷனை பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள். இந்த 2 பாட்டை நாம் பிரிக்கலாம். அவைகளிலிருந்து என்ன புறப்படுமா? புலம்புலி சத்தம். தேங்க்ஸ் ஃபார் தி டெஸ்டிமனி. அவைகளிலிருந்து என்ன புறப்படுமா? சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இது நம்முடைய பாட். இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன்லயும் செகண்ட் செஷன்லயும் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் பார்க்கிறவைகளை அல்ல, காணாதவர்களை விசுவாசிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னுடைய தேவைகளை மேன்மைப்படுத்துகிறவனாய் அல்ல, என் தேவைகளை சந்திக்கிற தேவனை மேன்மைப்படுத்துகிறவனாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற ஒரு வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய பாட்டவர் சொல்றாரு, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை. ஆண்டவர் அவருடைய சித்தமே இதுதான். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, முதலாக தேவன் மனுக்குலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை அவர் தீட்டுகிறார். நான் எப்பயுமே சொல்லுவேன், our God, he always does everything in well preparation, well plan.
எதையுமே எடுத்த கவுத்தம் செய்யற ஆண்டவர் கிடையாது. நம்ம ஓசிபிசி மாதிரி இப்போ இன்னைக்கே பாஸ்ட் அடுத்த வருஷம் கேம்புக்கு ரெடி ஆயிடுவேன். நேற்று சிஸ்டர் ரெடி ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வில் பி த க்ளோரியஸ் இயர். 20th சிஸ்டர் 20th கேம்ப். உண்மையில அப்ரிஷியேட் பண்ணணும் சிஸ்டர். என்ன ஒரு கோஆர்டினேஷன். பாஸ்டர் இன்னையில தான் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்கன்னா பாஸ்டமா நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஒரு பிளான் பண்ற, நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு அவர்கள் சொல்றாரு, அவர்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும். They have to multiply, they have to increase, they have to fill the earth. ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அநேக வித்தியாசங்கள் இது ஒண்ணு என்னன்னா, பல நேரங்களில் நம்ம பிளானிங்லயே நம்ம லைஃபை முடிச்சிருவோம். பிளானிங்லயே முடிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் நினைக்கிறதை செய்து முடிக்கிற வல்லமுடைய தேவனா அவர் இருக்கிறார். அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நீங்கள் மல்டிப்ளை. உபாகம் 1:11 வாசிப்பீங்கன்னா டியூட்ரானமி 1:11 மோசே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது 6 லட்சம் புருஷர்களுக்கும் அதிகமானவர்களாக கர்த்தர் பெருக பண்ணினார். யாத்திராபதி புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு மரிச்சிட்டார், யோசேப்புடைய சகோதரர்கள் மரிச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததினால அவர்கள் மிகவும் அதிகமாய் பழுகி பெருகி தேசத்தை நிரப்பினார்களாம். எந்த அளவுக்கு நிரப்பினாங்களா? எகிப்தியர்களுக்கு எரிச்சல் வருகிற அளவுக்கு நிரப்பப்பட்டார்கள். அவங்களுடைய பெருக்கத்தை பார்த்து எகிப்தினுடைய ராஜாவால சந்தோஷமா இருக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவன் அநேக தந்திரங்களை அவன் செய்தானா. எதுக்காக? எந்த அளவுக்கு இவங்களை ஒடுக்க முடியுமோ அந்த அளவு. ஆனா வேதம் சொல்லுகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை ஒடுக்கினானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தால பார்த்து சொல்லி, எத்தனை நெருக்கம் வந்தாலும் சரி, நான் பெருகிறத யாரும் தடுக்கவே முடியாது. வெயிட்ல கிடையாது, பிளஸிங். என்னுடைய பெருக்கத்தை யாரும் தடை செய்யவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கினார்களோ. ஒரு ஆஸ் அ இந்தியன்ஸ் நமக்கு அது பெரிய பெருமை பாருங்க. இந்த கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தான் நிறைவேற்றிட்டு இருக்கோம். உலகத்துல அதிக ஜனத்தொகையுடைய தேசமாக என்ன போராட்டம் வருது, பெருகிட்டே தான் இருக்காங்க. எத்தனை நெருக்கம் வரட்டும். காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நம்மை பெருக பண்ண வேண்டும் என்கிற விருப்பமும் நம்மை பெருக பண்ணுவதற்கான வல்லமையுடையவர் தேவன். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. என் அன்பு தேவ ஜனமே, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை உலகத்தின் பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கண்களுக்கே அற்பமாய் தெரியலாம். ஆனால் நம்மோடு ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்பமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் அமெரிக்கையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, எப்படிப்பட்ட தேவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். சகரியா 4 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. Your beginning may simple, but your end will be abundance. Your end will be glorious. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் இதை எனக்கு சொன்னாரு, எந்த ஜனங்களை அற்பமாய் பார்வோன் கண்டானோ அதே ஜனங்களை ஆச்சரியமாய் பார்க்கப்படின கர்த்தர். எந்த ஜனங்கள் தாவீதை அற்பமாய் பார்த்தார்களோ அதே கண்கள் தாவீதை ஆச்சரியமாய் பார்க்க செய்த கர்த்தர். எந்த கண்கள் பேதுருவை அற்பமாய் பார்த்தார்களோ அதே கண்கள் பேதுருவை ஆச்சரியமாய் பார்க்கப்படின கண்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகம் ஆச்சரியமாய் பார்க்கும்படி கர்த்தர் பெருகப்படும். Your beginning may simple, but your end will be glorious. Hallelujah. நம்ம ஆண்டவர் எப்பயுமே எண்டை பத்தி தான் ரொம்ப கன்சர்ன் பண்ணுவார். நம்ம we always concerned about our beginning. ஆரம்பத்தை பத்தி நம்ம ரொம்ப அதிகமா கவனிப்போம். ஆமென். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னுடைய முடிவை நான் கனப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு நற்கிரிகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசு நாள் மட்டும் முற்று முடிய நடத்துவதற்கு வல்லமையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, நம்ம சாதாரணமான ஜனங்களா இருக்கலாம், ஆனா நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் ஆச்சரியங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு 3 கேரக்டரை நம்முடைய மத்தியில வைத்து எப்படி தேவன் அவருடைய முடிவை ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கும் அப்படியே செய்வார், நமக்கு அப்படியே செய்வார் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, நீங்க ஈசாக்கு என்கிற மனிதனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12 29 வரைக்கும் இந்த சம்பவம் வருகிறது. ஆதியாகமம் 26:3 சொல்லுகிறது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல ஆபிரகாமுடைய நாட்கள் உண்டானதை போல ஒரு கொடிதான ஒரு பஞ்சம் தேசங்களில் உண்டானதா. அப்ப ஆண்டவர் தெளிவா ஒரு காரியம் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாதே, நீ பெலிஸ்திய தேசத்துக்கு நீ போ, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி மகிமைப்படுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய மகிமையை சார்ந்த ஒன்றா இருக்கிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீ வாசினா 2 கொரிந்தியர் 1:20 அவர் சொல்றாரு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யாரால மகிமை உண்டாகும்படிக்கு? பக்கத்துல ஆள் சொல்ல, உங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும், 1-2 இல்ல, கேம்ப்ல பார்த்தது ஒரு 10-20 வாக்குத்தத்தமா இருக்கலாம், ப்ராபஸில கிடைச்சது 10-20 வாக்குத்தத்தமா இருக்கலாம். எல்லா வாக்குத்தத்தங்களும் ஜெனிசிஸ் 1 இருந்து ரெவலேஷன் 22 வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் சொல்லுகிற திட்டங்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஹானர் பாருங்க. இப்ப ஆண்டவரால நமக்கு மகிமையா, நம்மளால ஆண்டவருக்கு மகிமையான்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னால எனக்கு மகிமை உண்டாகணும்னு சொல்றாரு. நம்ப முடியுதா? நம்ப முடியலன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லுவார் பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். ஏன் நம்முடைய நம்முடைய முற்பிதாக்களுடைய பேரை ஆண்டவர் ரெஃபர் பண்றாரு? நான் தாவீதின் தேவன், ஏன் அவருடைய பேரை ரெஃபர் பண்றாரு? அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் சொன்ன திட்டங்கள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்னவா இருக்கிறாங்க? தேவனுக்கு மகிமையா இருக்கிறார்கள். உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஜோனத்தான் பிரதர் இருக்கிறாங்க, நல்ல இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறாங்க. சில ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரை போடுவாங்கல்ல. இந்தியாவில் பாருங்க, இந்த நீட் ஜேஇ எல்லாம் வந்த பிறகு நம்ம பிள்ளைங்க அங்க இந்தியாவில் என்னன்னா ஒரே போட்டோ எல்லாரும் கம்பெனிலையும் வந்துருக்கு. அதை என்கொயரி பண்ணாலும் அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஜெயிச்சிருக்கான், ஆனா இவன் காசை கொடுத்து என்ன பண்ணிடுறான். ஸோ இப்போ யாரால இப்ப யாருக்கு மகிமை வருதுங்க? அந்த ஸ்டூடெண்டால அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு மகிமை வருது. சார் இவர் படிச்ச ஸ்கூலுங்க, இவன் இத்தனை மார்க் எடுத்துருக்கான், என் பிள்ளையும் எடுத்துருவான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரா, உங்களை என்னையும் எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரா? உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஹானரை கர்த்தர் வைக்கிறார்? we are here to imitate the image of Jesus Christ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நன்மையா? 29ஆம் வசனம் சொல்லுகிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமே. எதுக்காக கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல செய்யறாரா? உங்களை காண்கிறவர்கள் உங்களை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்கும்படிக்கு, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுடைய வாய் யாரை மகிமைப்படுத்த போதா? தேவாதி தேவனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
அப்ப பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஈசாக்குக்கு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த சூழ்நிலைகள் அவன் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அந்த வருஷத்துல 100 மடங்கு அறுவடையை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நெக்ஸ்ட் கேம்ப் வரும்போது அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, எப்பெல்லாம் ஆசீர்வாதம் வருதோ அப்பெல்லாம் ஆடட் பிளஸிங் என்ன வரும்னா பொறாம வரும். உண்மைதான். பொறாம வருதுன்னா அடையாளம் நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை பத்தி 4 பேர் வித்தியாசமா பேசுறாங்கன்னா அடையாளம் என்னன்னா, இவ்வளவு நாள் நீங்க மறைஞ்சிருந்தீங்க, இப்ப கண்ணில் படுற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு முறை ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னை பத்தின ஒரு மொட்டை கடிதாசு ஒன்று வந்துருச்சு. மொட்டை கடிதாசுன்னா அட்ரஸ் இல்லாத ஒன்று, யார் அனுப்பிச்சான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஒரு அலிகேஷன் ஒன்று இருக்கு. இதுல என்ன ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சது என்னுடைய நெருங்கின நண்பர். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம ஃப்ரெண்டு மேல லெட்டர் வந்திருக்கியா, நல்ல பையன், எவனா எழுதியிருக்கான், கிழிச்சு போடணும்னு தான் நினைப்போம். ஆனா அவர் நல்லா அதை ஹைலைட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்றார். அன்னைக்கு ஜீசஸ் கால்ஸ் முழுச டாக் என்னன்னா நம்ம மொட்டை கடிதாசு தான். நம்ம ஆட்கள் அழகா அதுக்கு குடுமி வச்சு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு உருவத்தை வச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம கிராஸ் பண்ணும்போது அதை பத்தி பேசுவாங்க. இந்த ஹோல் டே டாக் அதுதான். சரியா? நம்ம கிட்ட வந்து ஒரு விசாரிக்க ஆள் கிடையாது. இப்படி நடக்குமா இல்லையா, யோன் பிலி அப்படியே அது டேபிளா மாறிக்கிட்டு இருக்குது. அது போக போக அந்த யோபுனுடைய காலத்துல அவனுக்கு நடந்த லாஸ் எல்லாம் சொல்றதுக்கு மட்டும் ஒருத்தன் தப்பிச்சு வருவான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எல்லாரையும் போட்டு தள்ளது இவனை மட்டும். இந்த மெசேஜ் நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பான். வர வர பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரே கன்சர்ன்னா, ஆண்டவரே ஒரு கெட்ட பேர் இல்லாம ஊழியத்தை செய்யணும்ன்றது ஒரு ஆசை எனக்கு. அது கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. கடைசியா அது ஜாயிண்ட் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டேபிளுக்கு போயிடுச்சு. ஜெரி மேனுவல்னு ஒரு அங்கிள், ரொம்ப ஸ்ட்ரிக்டான அட்மினிஸ்ட்ரேட்டர். அவரு ஜேசியை தான் இப்ப யாருக்கு அனுப்பணும்னா சிஏ அனுப்பணும். சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு இல்லை, டாக்டர் பால் தினகரன். ஸோ ஜேசியை தான் டிசைட் பண்ணணும். தி ஓன் பிலீவ் இதெல்லாம் கடந்து போறதுக்கு எத்தனை மணி ஆயிடுச்சு? 5 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு டே முடியும். ஒரே பதட்டம், டென்ஷன். ஒரு 5:15 போல ஜேசி ஆபீஸ்ல இருந்து கால் வருது. ஞான செல்வன் உங்களை சார் கூப்பிடுறாங்க, ஜெரிமேனை வந்து கூப்பிடுறாங்க. நானும் பதட்டத்தோட உள்ள போறேன், என்ன சொல்ல போறாங்களோ, என்ன மட்டும் கடிதாசு தெரியலையே அப்படின்னு உள்ள போனா அவர் சொல்றாரு, பிரதர், ரெவரண்ட், பாஸ்டர் வாங்கன்றார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, ஒரு வார்த்தை கொடுத்தாலே பரவாயில்ல, இத்தனை வார்த்தை சொல்லிட்டு சொல்றாரு, நீ பெரிய ஆள் ஆயிட்டப்பா அப்படின்னா. என்ன அங்கிள் சொல்ற நீங்க, மொட்டை கடிதாசுலாம் வருது, நீ சாதாரண ஆளா? நீ பெரிய ஆள் ஆயிட்டப்பா, கர்த்தர் உன்னை நிறைய ஆசீர்வதிப்பார் அப்படியே கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போட்டேன். நண்பு தேவ ஜனமே, நம்ம வளர்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடையாளம். இவங்கெல்லாம் அடையாளம். நமக்கே செல்ல தெரியும் வளர்றோமா, நம்ம ஊழியம் வளருதா. பிரச்சனை வந்ததுன்னா அதான் அடையாளம், நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. 4 பேர் உங்களை பத்தி பேசுறாங்கன்னா அது அடையாளம், நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு. நம்ம சொல்ல ஆண்டவர் சத்துருவே இல்லைன்னா நல்லா இருக்குமே. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப வித்தியாசம் பாருங்க. எவன் நீங்க பட்னியில சாவணும்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடி ரவி பிரதருடைய பிரியாணியை கொடுத்து அதை நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் போது அவன் வயிறு எரியும் பாருங்க. அத மாதிரி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் துன்மார்களுக்கு கிடையவே கிடையாது. சங்கீதம் 132:18 சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை நான் அபிஷேகம் பண்ண, உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் தலையின் மேலோ உன் கிரீடம் பூக்கும். நிறைய நேரம் நம்ம விரும்புறாம நம்ம சத்துருக்களை கர்த்தர் போட்டு தள்ளுறது இல்லை, அவனை வச்சு செய்யறாரு கர்த்தர். சொல்றீங்களா? ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஈசாக்குக்கு அறுவடை வந்த உடனே யாருக்கு டென்ஷன் வந்துருச்சுன்னா, அந்த பெலிஸ்திய தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக். பாருங்க, அவனுக்கு என்ன யோசிக்கிறான், எங்க இருந்தோ வந்த ஆளு இப்ப என்ன பண்றான், பழைக்கிறான். உண்மைதான் இல்லை. நிறைய சூட் கம்பெனிக்காரங்களாம் டேவிட் பெருமாள் ஒரு டென்ஷன் இருக்குதான் செய்யும்.
ஜோனதா சொன்னாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை நியூசிலாந்துல இப்படி ஒரு ஒரு பிசினஸ்க்கு போட்டி இருக்குன்னு. என் அன்பு தேவஜனமே, எந்த ஊருக்கு போனாலும் மாம்சம் ரத்தத்தோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவங்கதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் யாரையா நம்பன்னு நினைச்சீங்கன்னா மூக்குக்குள்ள கை வச்சு பாருங்க. காத்து வந்துச்சுன்னா இந்த பொறாமன்றது அது அப்படிதான் பாருங்க. அப்ப ஈசாக்குக்கு பொறாமை யார்கிட்ட இருந்து வருது? ராஜா கிட்ட இருந்து வருது. அபிமெலேக்கு என்ற ராஜா கிட்ட இருந்து வருது. அப்ப அவன் நினைக்கிறான், நம்ம ஊருக்கு வந்ததுனாலதான் இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம ஊருக்கு வந்ததுனாலதான் ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சு பாருங்க. அவன் எங்கெல்லாம் செட்டில் ஆகிறானோ, எங்கெல்லாம் அவன் பிளஸிங் ஆகிறானோ, எங்கெல்லாம் அவன் பெறுகிறானோ, அங்க எல்லாரும் அவனை விரட்டிட்டே இருக்கிறான். என் அன்பு தேவஜனமே, ஆனா ஈசாக்குக்கு ஒரு தேவன் இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய கிணறை கத்தர் வைத்திருந்தார். எங்கெல்லாம் போறான் அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக ஆரம்பிக்கிறான். இப்ப அபிமெலேக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இந்த தேசம் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஈசாக்கு தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம். அவன் ரியலைஸ் பண்றான், இந்த மனுஷனுக்கு நான் ஆசீர்வாதம் இல்ல, இந்த மனுஷன் தான் எனக்கு ஆசீர்வாதம். என் அன்பு தேவஜனமே, நீ 27வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதியாக 26, 27, Genesis 26:27. Isaac asked them, why have you come to me? அவர் கேட்கிறார், ஏன் போய் என்கிட்ட வந்தீங்க? ஏன்னா நீங்க தானே விரட்டிட்டீங்க, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? வாசிங்க தம்பி ப்ளீஸ். Since you were hostile to me and sent me away. They answered, we saw clearly that the Lord was with you. பக்கத்துல காலுக்கு சொல்லுங்களேன், உங்க எதிரி சொல்லுவான், தெளிவா தெரியுதியா கர்த்தர் கூட இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. நம்ம கிட்ட இருக்காரான்னு சந்தேகமா இருக்கும் உங்களுக்கு. பக்கத்துல அது சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார். யாரு சொல்றது? எந்த ராஜா ஈசாக்கை அற்பமாய் பார்த்தான்? என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு இந்த ரேமா வேர்ட கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை அற்பமா பார்க்கறாங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, I am very clearly say that the Lord is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு உடன்படிக்கை செய்யறான். இப்பொழுது நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். என் அன்பு தேவஜனமே, ரகசியம் என்ன தெரியுமா? ஈசாக்கு தேவனுடைய நடத்துதலின்படி அவன் காணப்பட்டான். அநேக நேரத்துல we should have the guidance of the Holy Spirit. We should have the guidance of the Almighty God. இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம சில காரியங்களை நம்ம நல்லா அறிஞ்சு கொண்டிருக்கிறோம், ஆனா சில காரியங்கள் ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம இருப்போம். அதிகமா நான் சொல்ற ஒரு காரியம், இந்த கிறிஸ்டியன் சர்க்கிள் நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒன்று காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் பிளான். காட்ஸ் வில் இருக்குதுங்களா, காட்ஸ் பிளான் இருக்குதுங்களா? எனக்கு ரொம்ப நாளா அந்த காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் பிளானை குறித்து ஒரு பெரிய தெளிவு எனக்கு இருந்ததில்லை. ஒரு முறை நம்ம தாமஸ் ராஜன் ஒரு பாஸ்டர் கத்தரில் நின்று அடைஞ்சிட்டார், ஆவடி ஏசிஹெச். அவருடைய மெசேஜ் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு அவருடைய பேக்ரவுண்ட் ஒன்றும் பெருசா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கிடையாது, பட் அவங்க பிள்ளைங்கள்லாம் கலக்குறாங்க, அது வேற விஷயம். was innocent man, came from the very poor village. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டம், God's will and God's plan. அநேக நேரத்துல நம்ம கர்த்தருடைய விருப்பத்துக்குள்ள இருப்போம், ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இல்லாததுனால நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விளக்கம் கொடுக்கிறார், how we can differentiate God's will and God's plan சொல்லி. அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஒரு பிக்னிக்கு வெக்கேஷன் வெளியே போகிறோம், நல்ல ஒரு சம்மர் டைம், எல்லாருக்குமே தாகம் எடுக்குது. எல்லாருக்குமே தாகம் எடுக்குது. அப்ப எல்லாருடைய விருப்பம் என்னவா இருக்கணும்? என்னுடைய தாகம் தணிக்கப்பட வேண்டும். My thirst has to be quenched. ஆனா அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கும். ஆல்வின்லாம் வெரி டைனமிக் யங் பாய் பாருங்க. நீ என்னது விரும்ப? கோக் தானே, கோக் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம எப்பயுமே ஸ்டிக் ஆன் வித் ஹாட் வாட்டர். அது என்ன சம்மரா இருந்தாலும் சரி, சரியா? சிலர் யோசிச்சு பார்ப்போம், இந்தியாவில் அடிக்கிற வெயில் மண்டைய பழக்கம், அப்போ வந்து டீ குடிச்சிட்டு இருப்பான்.
ஏற்கனவே நம்ம அக்னி சூழலில் தான் இருக்கிறோம், இப்ப வேற உள்ள அக்னி சூழல். அந்த டீ குடிச்சாதான் அவனுக்கு ஒரு திருப்தி பாரு. அப்போ நம்முடைய விருப்பம் ஒன்றா இருக்கிறது, ஆனால் அது நிறைவேற்றுகிற திட்டங்கள் வேறு வேறா இருக்கிறது. அதே மாதிரிதான் பாரு, கர்த்தர் நமக்குள்ள ஒரு திட்டம் விருப்பம் வச்சிருக்காரு. என்னன்னா, we should be blessing to the nations. ஆனா எந்த தேசத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய விருப்பம். ஆனா ஒவ்வொருவரை ரட்சிப்பதற்கு தேவன் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். பேதுருவை ஒரு மாதிரி ஆண்டவர் ரட்சிக்கிறார், சவுலை ஒரு மாதிரி கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆனா கர்த்தர் ரட்சிக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு விசுவாசியோடு கூட இணைக்கப்படணும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா எந்த விசுவாசியோடு கூட இணைக்கப்படணும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். The plan is something very specific and something unique for each and every one of us. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். ஆனா எதை செஞ்சு வாய்க்கணும்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? நாம் எல்லாரும் ஊழியம் செய்யணும், அது தேவனுடைய விருப்பம். ஆனா எந்த ஊழியம் அப்படின்னு ஒரு தேவனுடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். சில அப்போஸ்தலரை அழைக்கிறார், சிலரை போதகரை அழைக்கிறார், சிலர் சுவிசேஷங்களை அழைக்கிறார், சில மிஷனரிகளை அழைக்கிறார், சில தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார், சிலர் உடன் ஊழியர்களை கர்த்தர் அழைக்கிறார். பட் we are all serving the Lord, we are all doing the kingdom work. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பிரசங்கம் பண்ண, எத்தனை சபையை கட்டின, இப்படி ஆண்டவர் கேட்க மாட்டார். அவர் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், என் பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணியா, did you fulfill my will? அந்த ஒரு வேர்டு தான் நம்மளை அங்க ஹானரபிள் பர்சனா மாத்த போகிறது. அப்ப அன்பு தேவ ஜனமே, நம்ம ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை மாத்திரம் வைக்கவில்லை, எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் வைத்திருந்தார். We should have the plan of God in our life. அநேக நேரத்துல we may be the will of God, but because we are not having the plan of God in our life, we cannot succeed as the Lord promised. தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் இருந்திருப்போம், திட்டத்தில் நம்ம இல்லாததுனால அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். Every prophecy, every word of God is revealing the will of God. ஜோஷுவா லைஃபை யோசிச்சு பாருங்க. ஜோஷுவாக்கு மாதிரி ஒரு ப்ராஃபஸி கிடைச்ச ஆள் யாருன்னே பார்க்க முடியாது. ஜோஷுவா சாப்டர் 1 verse 5 to 9 நீங்க வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, all the days of your life no one cannot stand before you. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதா எதிர்த்து நிற்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், என்ன, வாட் இஸ் தி மீனிங்? உன் வாழ்நாள நீ ஜெயிச்சிட்டே இருப்ப. ஆமா ரைட்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு உங்களை என்னை அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ வாளாக கூடாது, தலையாய் மாற வேண்டும். நீ கீழாக கூடாது, நீ மேலாய் மாற வேண்டும். நீ குறுகி போக கூடாது, நீ பெருக வேண்டும். நீ வனாந்தரத்தில் இருக்கக்கூடாது, கானானை சுதந்தரிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். God has a greater dreams and visions in our life. யோசுவாவை தான் கர்த்தர் வச்சிருந்தார். But when you come to the reality, it was not fulfilled in Joshua's life. It was not fulfilled. Reason என்ன? நீங்க ஜோஷுவா சாப்டர் 7 வாசித்து பாருங்க. ஆயி என்கிற பட்டணத்தில் அவர் முறியடிக்கப்படுகிறார். He was defeated. It was not in the plan of God. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It was not the plan of God. இதுல என்ன ஒரு பெரிய அது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு வாட்டர் சாட்டமா இருக்கிற ஆளுகிட்ட அடி வாங்கிட்டா கூட மனசை தேத்திக்கலாம். ஒரு நோஞ்சாங்கிட்ட அடி வாங்கிட்டோம்னா அது ஒரு பெரிய வாழ்நாள் இன்செட் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு எரிகோ மதில்கிட்ட அடி வாங்கிட்டா கூட ஒரு திருப்தி வந்திருக்கும். பரவாயில்லையா, பயங்கரமான ஆளுங்கயா, ஸ்ட்ராங்கான பீப்புள்ளையா, 1க்கு 4 தடவை அடிச்சு ஜெயிக்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, ஆயி பேர்லயே 2 எழுத்து தான் இருக்குது. ரொம்ப சின்ன ஊர், அற்பமாய் பார்க்கப்பட்ட ஒரு ஊர். வேதம் சொல்லுகிறது அங்க 2000 குடும்பங்கள் தான் இருந்ததா ஒரு ஸ்காலர் சொல்றாங்க. 2000 ஃபேமிலிஸ் தான் மொத்தமே அந்த சிட்டிக்குள்ள இருந்தாங்களா. இங்க இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேரு? 6 லட்சம் புருஷர். How much you are greater, that is not a big thing. How much you are in the plan of God, that is very important. நம்ம எவ்வளவு பெரிய ஆளோட போராடுறோம்னு முக்கியம் இல்ல, தேவ திட்டத்தோடு போராடுறோமா அப்படின்றதுதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, எரிகோ மதில் 6ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யோசுவா அவன் தனித்து போகிறான். எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் தனித்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இட்ஸ் ஆல் ரெஃபரிங் தி பிரேயர் லைஃப். அவங்க தனித்து போகிறார்கள். அங்கே ஒரு தேவதூதன் தேவ திட்டத்தோடு கூட அவன் காத்திருக்கிறான். ஆல்ரெடி
He got the will of God. What is the will of God? All the days of your life, victory belongs to you. நீ ஜெயிக்கிறவனாகவே நீ இருப்பாய். ஆனால் தேவன் திட்டத்தை ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரை மாதிரி பிசாசை கன்ஃபியூஸ் பண்றது யாராலையுமே முடியாது. உண்மைதான் இல்லை? எத்தனை வருஷமா பிசாசு தோத்துக்கிட்டே இருக்கிறான்? 6 வருஷமா தோத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனாலும் அவனுக்கு ஒரு அறிவு வருதுங்களா? யோசிச்சு பாருங்க. அத ஒரு பாஸ்டர் அழகா சொல்லுவார், பிசாசு இருந்து கத்துக்கையா, தோத்து போவேன்னு தெரிஞ்சே அவன் போராடுறான், நீ ஜெயிப்பன்னு தெரிஞ்சே போராட மாட்டிய. உண்மையா இல்லைங்களா? எத்தனை முறை அவன் தோத்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் அவனுக்கு இந்த ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்க போகும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த தூண்டில் இப்பதானே அந்த மீன் மாட்டுச்சு, திரும்ப ஏன் மாட்டுது? நம்மளாதான் ஓடிடுவோம்ல. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மீன்களுக்கு அவ்வளவுதான் ஞாபக சக்தி பாஸ்டர், அதுக்கு இப்பதானே இந்த கொக்கியில மாட்டணும், அந்த அடையாளம் வச்செல்லாம் தப்பிக்க தெரியாது, அது எற போட்டா வந்து மாட்டதான் செய்யும். பிசாசு அப்படிதான் பாரு. என் அன்பு தேவ ஜனமே, அங்கு ஆண்டவர் பாருங்க ஒரு திட்டத்தை அவர் கொடுக்கிறார். அந்த திட்டம் சில நேரத்துல பாக்குறது பைத்தியத்தனமா தான் இருக்கும், சில நேரத்துல எல்லா நேரம் அப்படிதான் இருக்கும். தேவ திட்டம் அப்படிதான் இருக்கும். நேற்று கூட சொன்னோம்ல, சிலுவை குறித்த உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. நான் யோவான் 5 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு விஐபியை பார்த்தேன். ஏன் ஒரு விஐபின்னா ஒரு பேரே இல்ல பிரதர், அவனுக்கு ஒரு அடையாளம் தான் இருக்கு. 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷன். என்ன கேவலமான பேர் இல்ல சிஸ்டர்? இயேசு மட்டும் வரலன்னா அவன் பேரு மாறி இருக்கும், 39 வருஷமா இருக்கும். ஆனா அவன்கிட்ட போய் ஆண்டவர் பேசுறாரு, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், என்னப்பா அவன் பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அவன் ரொம்ப அழகா ஒரு காரியம் சொல்றான், 30 வருஷமா நான் இங்கதான் இருக்கிறேன், 38 வருஷமா என்னால எழும்ப முடியல. வாட் வாஸ் ஹிஸ் ப்ராப்ளம்? ஹி குடின்ட் கெட் அப். இதை நல்லா கேட்டுட்டு ஏசப்பா அவனை பார்த்து சொல்ற, எழுந்துருன்ற. நீங்களா என்ன சொல்லுவீங்க? யூ டு ஜீசஸ். வரவன் போறவெல்லாம் பலகீனத்தை வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், நீங்களுமா? ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, இந்த ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, அதை செய்யணும்னு நினைச்சதுமே அதை செய்யறதுக்கான பலனை கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார் பாருங்க. அவர் சொல்றது எல்லாம் நம்முடைய பலனுக்கு மிஞ்சினதா ஒன்னாதான் இருக்கும். எனக்கு லூக்கா 5 அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். பேதுருவை ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் வலையை இவ்வளவு நான் கரையில போட்டுட்டு இருந்தான். யோசித்து பார்ப்பேன், அவனுடைய ஃபெய்த்தை யோசித்து பாருங்க. அவனே கடல்ல பிறந்ததுல இருந்து மீன் பிடிக்கிறவன். இந்த மீன் பிடிக்கிறவனுக்கு ஒரு பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? நல்ல சில நேரம் யோசிப்போம், பாஸ்டர் தாசுக்கு நம்ம பிரச்சனை தெரியுமா, அவரு அங்க நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பால் வந்து ஃபேமிலியை பத்தி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார், அவர் கல்யாணம் ஆகல சார். கல்யாணம் பண்ண பேதுரு பாருங்க, மூச்சே திறக்கலன்ற. அப்போ இயேசு போய் பேதுருகிட்ட சொல்றான், நீ ஆழத்தில் கொண்டு போய், அவன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்றான், அதைத்தான் நான் செஞ்ச ஆண்டவரே, ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பல நேரம் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒண்ணா இருக்கும், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிளான கடவுள் கொடுக்கிறாரு. என்ன பிளானு? எரிகோ மதில 6 முறை நீங்க சுத்தி வரணும், 7வது நாள் எத்தனை முறை? 7 முறை. ஆண்டு எவ்வளவு சூப்பரா. ஏன்னா இந்த வனாந்தரத்துல நல்ல இந்த காடை மண்ணா கிண்ணான்னு சாப்பிட்டு எல்லாம் கொலஸ்ட்ரால் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டு பார்த்தாரு, காணான்னு கூட்டு போகும்போது டயபெட்டிக்கோட போகக்கூடாது, பிபியோட போகக்கூடாது, எல்லா கொலஸ்ட்ராலையும் கரைச்சிடணும்னு சொல்லி இதை மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி தானே சுத்துறாங்க. எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். அது இந்த கடைசி நாள் 7 தடவை. மேல இருக்க என்ன யோசிச்சிருப்பான், நிறைய கேள்விப்பட்டிருப்பான், ஜோஷுவா பயங்கரமான பராக்கிரமசாலி, காலே பயங்கரமான பராக்கிரமசாலி, இவங்கெல்லாம் சாதாரணமான ஆள் இல்ல, ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேர் துரத்துவான், அத்தனை பேர் வரான், மேல இருக்கான், வேற மாதிரி பிளான்ல இருக்கான். இவங்க என்ன பண்றாங்க? வாக்கிங் போயிட்டு இருக்கான். நன்கு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லியபடியே எரிகோ மதில் தரைமட்டமாய் விழுந்தது. பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையா இருந்துச்சு. இப்ப 7வது அதிகாரத்துக்கு வந்தாச்சு. இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, யோசுவா பெரிய பிரச்சனை வந்த நேரம் ஆண்டுடைய சமூகத்துக்கு போறாரு, சின்ன பிரச்சனை வரும்போது எங்க போறாரு?
எல்டர்ஸ் கிட்ட கவுன்சிலிங் போறாரு. நம்ம எல்டர்ஸ் கிட்ட கவுன்சில் போற தப்பு சொல்லல, கர்த்தர்கிட்ட கேட்காம அது வேற பாஸ்டர் தப்பா சொல்லிட்டாரு நினைச்சிருக்கேன். நீங்க இது வந்து உலக பிரகாரமா இதுதான் இல்ல. நம்ம இந்தியன்ஸ் வந்து கிரிக்கெட் ரொம்ப லைக் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா டீம் வந்துச்சுன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் இறக்குவோம். நியூசிலாந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டெண்டுல்கருக்கு ரெஸ்ட் கொடுப்பான், கோலிக்கு ரெஸ்ட் கொடுப்பா. எவனா புது போய் வந்திருக்கானா ட்ரையல் பார்ப்போம். காரணம் என்ன? ஜிம்பாப்வேங்க அடிச்சு தூக்கிடலாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்திக்கிறார்கள். They face the greatest failure. They lost 36 soldiers. 36 பேரை அவங்க மிஸ் பண்றாங்க. என் அன்பு தேவ ஜனமே, யோசுவா எவ்வளவு காஸ்ட்லியான கோட் போட்டிருந்தாரோ தெரியல, கிழிச்சிட்டு கதறாரு, ஆண்டவரே ஏன் எங்களை கைவிட்டேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட யுத்தத்துக்கு வரவில்லை. My dear brother and sister, we should have this thing very, very important in our life. We should always move our life with a plan. We should always move our life with a plan of God. Every word of God is talking about the will. Every preaching is talking about the will. But when we go to the God's presence, தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன தரிசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, தேவன் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற திட்டத்தை நம்முடைய இருதயத்தில் உருவாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் பிரசங்கி 12:1 சொல்லுகிறது, வாலிபனே இளமையில் உன் சிருஷ்டிகரை நினை. பின்னாடி வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அந்த இரவு அந்த அந்த கிரைண்டர் பல்லெல்லாம் தேஞ்சு நம்ம பல்லதான் சொல்ற. வயசான காலத்துல நீ தேடாதப்பா, எங்க தேடு? இளமையிலே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? when we remember our creator in our young age, God is giving the greater plan about our future. யோசேப்புக்கு அப்படிதான் கர்த்தர் செஞ்சார் பாருங்க. யோசேப்பு 17 வயதா இருந்த போது அவனுக்கு ஒரு கனவை கர்த்தர் கொடுத்தார். அப்துல் கலாம் கனவை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு யாரும் தெரியுமா? தூக்கத்துல வர்றது கனவு இல்லை, உன்னை தூங்க விடாம வர்றதுதான் கனவு. யோசேப்புக்கு அப்படிதான் நடக்குது பாருங்க. கனவு வந்ததுல அவன் தூக்கம் போச்சு. உண்மைதான். நிம்மதியார் தூங்கினானா அதுக்கு பிறகு? நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எப்படி கூப்பிட்டாங்களா? சொப்பனக்காரன். எப்படி கூப்பிட்டாங்க? பகதால சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை அப்படிதான் சொல்லுவாங்க, ஏய் பகல் கனவு காணாதப்பா, பார்த்து நடப்பா. இந்த பூமியில நம்மள மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. விரலுக்கேத்த பகதால் சொல்லு, விரலுக்கேத்த வீக்கம் வேணும்ப்பா. அகல கால் விரிக்காத. எங்க பெரியம்மா அடிக்கடி சொல்ல, அகல கால் விரிக்காத கிழிஞ்சிரும். அது சொந்தத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். விரலுக்கேத்த வீக்கம். என் அன்பு தேவ ஜனமே, நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் விரலுக்கு ஏத்த வீக்கத்தை நம்ம விரலுக்குள்ள கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த மண்பாண்டங்களுக்குள் எதை கத்தர் வச்சிருக்காருங்க? ஐயோ இயேசுவே, இந்த மண்பாண்டங்களுக்குள்ள அவர் பொக்கிஷங்களை அவர் வைத்திருக்கிறார். நான் மண்பாண்டம் தான், ஆனா அவருடைய பொக்கிஷத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணமான மனுஷன் தான், ஆனா எனக்குள்ள தேவன் அசாதாரணமான தரிசனங்களை, திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு ஆதியாகமம் 37:10 வாசிங்களேன். சாரி, ஆதியாகமம் 37:10. Joseph also told his father about this dream. But his father scolded him saying, பாருங்க, கர்த்தருடைய தரிசனத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னானா அப்பா அப்ரிஷியேட் பண்ணாரா? யாருங்க அந்த அப்பா? சாதாரணமான ஆளா? இவர் வானத்தின் வாசலை பார்த்தவர். கர்த்தரோடு போராடி யாக்கோபு என்கிற பேரை இஸ்ரவேலா மாத்தினார். இஸ் a prophet, right? பாருங்க, தீர்க்கதரிசியாகிய யாக்கோபாலேயே யாருடைய சொப்பனத்தை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆமென். அவன் சொல்றாரு, டேய் எவ்வளவு துணிகரண்டா, நானும் உங்க அம்மாவும் சகோதரரும் கால்ல விழுவோமா? ஏசாயா 55:8-9 சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனைகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக உன்னுடைய யோசனைகளும் என்னுடைய யோசனைகளும் இருக்கிறது. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன காரியமால, it may be your job, it may be your profession, it may be your family life, everything, seek the Lord. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். Delight yourself in the Lord, he will grant all your heart desire.
என்ன நம்ம எல்லாம் நினைப்போம், நான் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாருன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாறும் பொழுது, when we give solid time in the God's presence, when we delight ourselves in the God's presence, he will give what desire we should have. என்ன விருப்பம் வேணும் என்பதை அவர் நமக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், நம்ம இருதயத்தின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் அருளி செய்கிற கர்த்தர். ஆமென். ஏசாயா 42:16 சொல்லுகிறது, குருடனை அவன் அறியாத வழிகளில் நடத்தி அவன் முன்பதாய் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவன் முன்பதாய் இருக்கிற கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நண்பு தேவஜன் இந்த கேம்ப் போட்டு போகும்போது ஒரு காரியத்தை நீங்க மனதில் வச்சுங்க. not only hearing the word of God, we should keep every word of God in our prayer. The personal prayer life is very, very important to get the revelation from God, get the plan from God. அதனால தான் பாரு, பிசாசு நம்மள பாதி வழியிலே நிறுத்திடுவான். We know the will of God, but because we are not knowing the plan of God, we cannot accept, we cannot be blessed. என் அன்பு தேவ ஜனமே, நான் அநேக நேரம் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், ஆனா தேவ திட்டத்தின்படியான ஊழியம் செய்யாதனால we couldn't get the 100-fold harvest. ஈசாக்கு செய்வதெல்லாம் வாய்க்கணும், உண்மைதானுங்களே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ஈசாக்கு எகிப்துல போய் விவசாயம் பண்ணிதான் என்ன இருக்கும்? ஆண்டவர் காக்காவுக்கு ஜிபிஎஸ் போட்டு விட்டுட்டார். உண்மைதானே? யாருக்கு? எலியாவுக்கு சாப்பாடு கொடுங்க. யாருக்கு வேலைங்க? இப்ப இப்ப அமெரிக்கால இந்த ட்ரோன் வந்துருச்சு இல்ல, அமேசான்லாம் ட்ரோன்ல டெலிவரி பண்ணலாம். சரியா? இப்ப உங்க லொகேஷன் நீங்க மாத்திட்டீங்கன்னா காக்கா எங்க போகும் பிரதர்? கேரி தாற்றங்கரைக்கு போக வேண்டிய காக்கா உங்களை தேடி வருமா? அதான் நீங்க உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க, எலியா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போது. எலியாவுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. வாட் எவர் த famine is going to come for the kingdom, for the children of God, God has a unique plan. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சண்டே மார்னிங் ஒரு பதட்டத்தோடு தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா கோவிட் அப்போ தான் ஹிட் ஆகிட்டு இருக்குது. உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சாட்டர்டே நைட்டு கடவுள் ஒரு கைடன்ஸை கொடுத்தாரு, டிக்கெட்டை மாற்றிட்டு இந்தியாவுக்கு போகணும். டேவிட் பதர் நன்றி சொல்லணும். கஸ்டமர்கார ஒரு உலுக்கி என் ஃப்ளைட் டிக்கெட்டை மாற்றி கொடுத்து, கர்த்தருக்கு மகிமை. 2020 மார்ச் மாதம் 17 நான் சென்னை போய் சுகமாக சேர்ந்தேன். சென்னை போய் சேர்ந்த உடனே லாக்டவுன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சென்னை ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கர்த்தருக்கு மகிமை. அன்டில் ஏப்ரல் எண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாஸ்டர்மா. என் ஒய்ஃப் வேற அப்பதான் யூடியூப்ல மைசூர் பாக்கு செய்வது எப்படின்னு கத்துக்கிட்டு, டெய்லி தோரம்பருப்பு வாங்க வேண்டியது, சக்கரை வாங்க வேண்டியது, அது அப்படியே அந்த அந்த பேப்பர் வெயிட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மாறிட்டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பேப்பர் வெயிட் மாதிரி தான் வந்துச்சு. such a joyful time. அப்படியே டெய்லி மைசூர் பாக்கு செய்யறது, விதவிதமா சமைக்கிறது, பிள்ளைங்களா வீட்டுல இருக்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கிறேன். அந்த சீரியஸ்னஸே தெரியல. இது ஒரு கோவிட் வித்தியாசமா போகும். 8ஆம் ஏப்ரல் வரும்போது தோரம்பருப்பு வாங்குறது காசு குறைஞ்சிட்டு இருக்கு, சர்க்கரை வாங்குறது காசு குறைஞ்சிட்டு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. மீட்டிங்ஸும் 1 by 1 கேன்சல் ஆகிட்டே இருக்குது. யாருக்குமே எதிர்பார்க்கல, மீட்டிங் அப்படியே கேன்சல் ஆகிட்டே போகுது. இப்போ பேங்க் பேலன்ஸ் குறைய நம்முடைய விசுவாசமும் கொஞ்சம் மெதுவாக ஆட ஆரம்பிக்குது. ஃபேமிலிக்கு தெரியாது நம்முடைய பேங்க் பேலன்ஸ் குறைகிறது. அப்போ இந்த மே 1st வீக் போல நான் ஆண்டுடைய சம்பவத்தில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். யூ ஓன்ட் பிலீவ், ஆண்டு எனக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும்போது, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் நீட்ஸ். யூ ஷுட் only preach my word, you should only preach my gospel, you should not reveal any of your needs in any form. எந்த விஷயத்துல உன் தேவை நீ வெளியே காட்டிடக்கூடாது. நான் உன் தேவை சந்திப்பேன். அநியாயத்துக்கு பாஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கால் பண்ணுவாங்க, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க பாஸ்டர். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, தேவையை சொல்லாட்டா. இதுனடா வம்பா பட்டு இருக்குது பாஸ்டர், நாங்க இருக்கிறோம் கரெக்டாதீங்க. ஏதோ என் ஒய்ஃப் வேற சாரால் சொன்னதை ஆபிரகாம் கேட்டாராம். எப்படின்னா, என் மருமகள் என் வேலைக்காரி எடுத்துக்க, அதுல மட்டும் கன்ஃபர்மேஷனே கேட்கல பாருங்க.
அதுவும் ரிசல்ட்டை கொடுக்கும், ஆனால் அது பெயின்ஃபுல் ரிசல்ட்டாக இருக்கும். இன்ன வரைக்கும் இஸ்மவேல் நமக்கு மண்டவழியாக தான் இருக்கான் பாருங்க. ஸோ வைஃப் மெதுவாக சொல்கிறான், அதுதான் கர்த்தர் கேட்க வைக்கிறார்ல, கேளுங்களேன். எனக்கு ஒரு பரிசுத்தருடைய சாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சில்ட்ரன் ஹோம் வச்சிருந்தாராம். அந்த சில்ட்ரன் ஹோமுக்கு ஒரு பெரிய தேவை வந்துட்டே இருந்துச்சு. டெக்குன்னு பேர் வர மாட்டேங்குது இந்த ஊழியர்களுக்கு. ஸ்காட்லாண்டில் இருந்தார். அப்போ ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையே ஃபுல்லாக பாலுக்கு ஜெபம் பண்ணி, பிரெட்டுக்கு ஜெபம் பண்ணி, முட்டைக்கு ஜெபம் பண்ணியே வேஸ்டா போகுது. ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ற மாதிரியே தெரியல. நீர் ஐஸ்வர்ய சம்பனரா இருந்தா இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த சில்ட்ரன் ஹோமை ஃபுல்லா டேக் கேர் பண்றதுக்கு எனக்கு நீ ஒன் ஷாட் என்ன பிளஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணார். அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இவருக்கும் சம்பளம் ரொம்ப நாளாக கொடுக்கல போல இருக்கு. சரி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா நமக்கு சம்பளம் கிடைச்சிருன்ட்டு அவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 3வது நாள் அந்த பாஸ்டருடைய வீட்டை ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கதவை தட்டி கேட்கிறாரா, கடவுள் எனக்கு ஏதோ உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, என்ன வேணும் உங்களுக்கு? உள்ள போய் பாஸ்டர் கிட்ட கேட்டா அவர் சொல்றாராம், என்ன வேணும்னு கேட்டானா அவன் கர்த்தர் அம்ச ஆலையில ஒன்று அனுப்பிட்டாராம். முதல்ல வந்து நல்ல ஒரு குடிச்சிட்டு வந்திருக்கிறார் போதையில. 3-4 தடவை, 5வது தடவை அவருக்கு போதையே தெளிஞ்சு போச்சான். அவர் சொன்னாரா, நீயும் என்ன வேணும்னு கேட்க மாட்டுற, அவரும் கொடுக்காம அனுப்ப மாட்டுறாரு, இந்தா என் கையில இருக்க மோதிரத்தை வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, என்ன வேணும்னு கேட்கிறவன் கர்த்தர் அம்ச ஆள் இல்ல, என்ன வேணுமோ அதை கொண்டு வரவன் தான் கர்த்தர் அம்ச ஆள். ஸோ திஸ் இஸ் த மேன் காட் சென்ட். இது எனக்கு ரொம்ப ஒரு இருதயத்தில் ரொம்ப பிடிச்சி போன விஷயம். இப்போ எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுக்கு தான் சேலஞ்ச் வரும் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கனடால இருந்து டெய்லி அடிச்சிருவார், காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை. எனக்கு சில நேரம் கோழி அது காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வந்த மாதிரியே இருக்கும். என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்போ நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த ஃபுல் ரெவல்யூஷனோட யாரும் வரவும் மாட்டாங்க, நீர் என்ன கேட்க விட மாட்டீர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. எலியாவின் தேவனை நீ பிரசங்கம் பண்ணியிருக்கிற, எலியாவின் தேவனை நீ வாசித்திருக்கிற, எலியாவின் தேவனை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற. யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த காட் ஆஃப் எலைஜா. என் அன்பு தேவ ஜனமே, 1 வருஷம் 10 மாசம் எங்கேயுமே போகல, வீட்டில தான் இருந்தேன். ஆனால் ஒன்றும் குறைவுபடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். பலகீனம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கர்த்தர் பாதுகாத்தார். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அப்போ ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன், நான் டிராவல்ல இருக்கிறேன், டிராவல்ல இல்லைன்றது முக்கியம் இல்லை. நான் டிராவல்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் தேவைகளை சந்திக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. I am doing this ministry because for God. I am not doing this ministry for anything. எதுக்காக ஊழியம் செய்யறேன்றதான் ரொம்ப முக்கியம். அப்போ எலியாவை கர்த்தர் சொல்ல, கேரித் ஆற்றங்கள்ல போய் நில்லுன்னு சொல்லிட்டாரு. அப்பயே சொல்லிட்டாரு, உனக்காக சாரிபாத் ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். If you are in the God's perfect location, the provision will come to you, my dear brother and sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமெரிக்கால இருந்தாலும் சரி, சோமாலியா இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். ஆகதான் கர்த்தர் சொன்னா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. 2009வது வருஷம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி காரை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ ஆல்டோ கார் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ரொம்ப குட்டியா இருக்கும், ஆனா எவ்வளவு வேணாலும் உள்ள தள்ளலாம். அது ஒரு பெரிய கிரேஸ் இந்தியாவில். சில நேரம்லாம் மிஷன் ட்ரிப்புக்கு உள்ள 8 பேரெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். பின்னாடி லக்கேஜோட அப்படியே தரையா அப்படி வெயிட் ஏற உங்களுக்கு கம்ஃபர்ட் கூடும் பாருங்க, குழுக்கமே இருக்காது. 2009ல அப்படி ஒரு ஹெவி லோடோட நாங்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுது. கார் கம்ப்ளீட்டா தெரியல, அப்பளத்தை உடைக்கிறது சுலபம், ஆல்ட்டை உடைக்கிறது அதை விட ரொம்ப சுலபம். இப்போ ஐ வாஸ் இன் a need to buy a new car. ஒரு கார் வாங்கணும்னு ஒரு நீடு. நான் ஃபினான்ஷியலி அதுக்கான வசதி இல்லை. காரு கம்ப்ளீட்டா இதுக்கு இப்போ ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு. இன்சூரன்ஸ் இருந்த பணமும் பேங்க் லோன்ல பேலன்ஸுக்கு போயிடுச்சு. அந்த நேரம் ஆண்டவர் லண்டன் போறதுக்கான ஒரு ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். 2009 ஸ்டில் ஐ ரிமெம்பர். அந்த ஜூலை போல மினிஸ்ட்ரி வருது. என்னுடைய ஃப்ரெண்டு மினிஸ்ட்ரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாரு. 40 days டோட்டல் டிராவல், 39 நாள் மினிஸ்ட்ரி, 40வது நாள் எனக்கு ஃப்ளைட்டு. எல்லாமே நல்ல மினிஸ்ட்ரி, பெரிய சர்ச். அப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் கையை பிடிச்சி நான் சொல்றேன், கிறிஸ்டிமா யூகே போயிட்டு வந்தவொடனே சூப்பர் கார் வாங்குறோம். எத்தனை பேர் நல்ல ஃபெய்த்ன்றீங்க? கேஷுவல் தானே. ஆனா நம்ம ஆண்டருக்கு அது பிடிக்கல பாருங்க.
நீ நம்ப மாட்டீங்க, 39 நாள் ஊழியம், டைட்டான மினிஸ்ட்ரி. 40வது நாள் எனக்கு ஃப்ளைட்டு, என் கையில 52 பவுண்ட்ஸ் தான் இருக்குது. You won't believe, God never allow anyone to bless my ministry. டெய்லி பூங்கொத்தும் சாக்லேட் பாக்ஸ் கொண்டு வருவேன். அதை வச்சு நான் என்ன செய்வேன்? Mighty man of God all the way from India and ஒரு பொக்கே கொடுத்துருவாங்க. அவன் ஃபேமிலி என்ன சொல்றேன், பொக்கேக்குள்ள ஏதாவது கவர் இருக்குமான்னு பார்ப்பேன். பொக்கே சாக்லேட் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்ரீலங்கன், அவர் என்னை பார்க்கறதுக்கு வர டென்னிஸ் கோச். 1 ஹவருக்கு ஒரு 35 பவுண்ட்ஸ் என்னவோ ஃபீஸ் வாங்குறாரு. லேட்டாக வர்றார். லேட்டாக வந்துன்னு சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு பிளஸ் பண்ணலாம், நான் ஒவ்வொரு ஏடிஎம்மா போறேன், எந்த ஏடிஎம் வேலை செய்யல பாஸ்டர். நம்மளால ஏடிஎம் எல்லாம் கிராஷ் ஆகிடுது. அதுல வேதனை என்னன்னா, போகும்போது என்கிட்ட 10 பவுண்ட் வாங்கிட்டு போனாங்க. ரிட்டர்னுக்கு காசு இல்லை. யோசித்தா கொடுக்குறவனையும் வாங்கிட்டு போறோம்னா மாட்டேன். 52 பவுண்ட்ஸ். ஸோ வழக்கமா நம்ம ஏர்போர்ட் ட்ராப் பண்றவங்க கூட அன்னைக்கு வரல. ஸோ மினி கேப் புக் பண்றேன், ஹேரோ டு கேட்விக்கு 50 பவுண்ட்ஸ். எவ்வளவுதான் இருக்கு இப்போ கையில இருக்கு, இன்னும் 2 பவுண்ட்ஸ் வச்சிருக்கேன் பத்திரமா. இமிகிரேஷனை கிராஸ் பண்ண 2 பவுண்ட்ஸ் சுத்தி பாக்குறேன், என்ன நடக்குது? எல்லாம் நல்ல சபை தானே, கொடுக்கிற சபை தானே, என்ன நடக்குது? 2 பவுண்டோட உட்கார்ந்து இருக்கிறோமே அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, church is not your blessing, I am your blessing. Country is not your blessing, I am your blessing. Pounds is not your blessing, I am your blessing. மகனே, லண்டன் போயிட்டு வந்து கார் வாங்குவேன்னு சொன்ன பத்தியா? நான் உன்னை ரொம்ப நேசிச்சதுனால உன்னை ராங் ரூட்ல போக விடல. சச்ச பெயின்ஃபுல் தெரியுங்களா? எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னைய ரொம்ப அழுக வந்துருச்சு. என்னன்னா, நம்ம தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் அவர் உடலை பாருங்க எவ்வளவு நேசிக்கிறார். அன்னைக்கு மாத்திரம் ஒரு பிளஸிங் வந்ததுதான் டெஃபினட்டா நெக்ஸ்ட் கார் வாங்கினா நாம லண்டன் தான் போயிருப்பேன். நெக்ஸ்ட் அடுத்த ஃபியூச்சர் தேவை வந்திருந்தா obviously it's a human nature. We have some policies and expectation. ஆனா கர்த்தர் நான் தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் தப்பு செய்ய விடாது. I learned one thing, God is a source of all the blessing. கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதம். That I learned one great thing, he is my blessing. உங்க வைஃபுக்கு நான் கால் பண்றேன், சந்தோஷம்னாலும் வைஃப் தான், துக்கம்னாலும் வைஃப் தான், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ரைட்? கால் பண்ணிட்டு இப்ப எனக்கு சாட்சியை சொல்ல முடியல, ஆள ஆரம்பிக்கிறேன். ஏன் வைஃப் நினைச்சா, ஐயோ இந்த 2 பவுண்ட்ஸ்க்காக அல்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு. என்னங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாங்க, வாங்க எல்லாம் பாத்துக்கலாம், வழியில இறங்கிறாதீங்க. சொல்றேன், இல்லமா சந்தோஷத்தான் நான் அல்றேன். ஆண்டு எவ்வளவு நல்லவர், நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்துகிற ஒரு கர்த்தர். நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஹாப்பி. அந்த 2 பவுண்ட்ஸோட அந்த எமிரேட்ஸ் A38ல உட்காந்துட்டு நான் அவ்வளோ சந்தோஷமா வரேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பயங்கர ஹாப்பி. கர்த்தருக்கு சோத்திரம். துபாய் வந்துட்டு துபாயில இருந்து சென்னை, துபாயில டிரான்சிட். டியூ டு ஃபாக் all the European flights are got delayed, all the connection flight couldn't connect, the connection flight miss ஆயிடுச்சு. 2 பவுண்ட்ஸோட கர்த்தர் நம்மள ஸ்டார் ஹோட்டல் தங்க வைக்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சி. 2 பவுண்ட்ஸோட ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். போயிட்டு அங்க இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்றாரு, பாஸ்டர் நம்ம டின்னருக்கு ஜாயின் பண்ணலாமா? ரைட், ஜாயின் பண்ணலாம். 2 பவுண்டோட ஜாலியா டின்னருக்கு போறோம். ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை தி 2 பவுண்ட்ஸ். போய் டின்னர்லாம் முடிச்சிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, பாஸ்டர் நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது we prayed for our journey, ஆண்டவரே பாஸ்டர் பார்க்க போறோம், எங்களுக்கு bless பண்ணுங்கன்னு சொன்னோம். கடவுள் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, have this blessing சொல்லி 25,000 dirham கையில கொடுத்தாங்க. எவ்வளவுங்க? In my life I never had that much of that. 25,000 dirham சொல்லிட்டு சொன்னாங்க. ஜீசஸ் கிளியரா சொன்னாரு, என் மகன் சென்னை போய் இறங்கும் போது he should have that money. ஆண்டவர் சொன்னாரு, I am your blessing my son. சென்னை வந்து இறங்கின கன்வெர்ட் பண்ணா 500,000 rupees, 5 லட்சம் ரூபாய். 39 நாள் ஊழியம் செஞ்சுட்டு இங்க ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அக்டோபர் 1 2 நாங்க காரை டெலிவரி எடுக்கிறோம். டாடா இண்டிகோ சிஎஸ். இந்தியாவில்
சைட் மிரர் கூட ஆக்சசரிஸ் தெரியும்ல அந்த காலத்துல. ஆக்சசரிஸ் காசு இல்லை. அவ சொல்றான் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு எல்லா ஆக்சசரிஸும் ஃப்ரீ. நமக்காகவே கர்த்தர் காந்தியை பறக்க வச்சிருக்காரு. So God is a source of all the blessing. கர்த்தருடைய நடத்துதல் படி நம்ம போவோம்னு சொன்னா, அன்பு தேவஜனமே, அநேக தேசங்களை கர்த்தர் கொண்டு போயிருக்கார். நேபாள், பங்களாதேஷ், மியான்மார், நிறைய தேசங்கள் அங்க போயிருக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தர் தேசத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆர்கனைசர்ஸ் யோசிப்பாங்க, ஃபிளைட் டிக்கெட்டை பத்தி யோசிப்பாங்க, அது அவர் வேலைங்க. I have to go to the on time. I never bother about the flight ticket, just to glorify the Lord. I am not boosting myself. All the 26 years, I am seeing my God's faithfulness in my life. My dear brother, remember one thing: God is source of all the blessing. அவருடைய சித்தத்தை மாத்திர செய்யும்படிக்கு நீங்கள் கவனமா இருப்பீர்கள் என்றால், அவருடைய திட்டத்தை மாற்றும் கேட்டுக்கொள்ளும்படி நீங்கள் கவனமா இருப்பீங்களா, God will give all the grace. யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? வீட்டுல இப்ப வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு, 12:30 கிட்ட வந்துருச்சு. ஆதி 30 அதிகாரத்துக்கு போங்க. ஊருக்கெல்லாம் அல்வா கொடுக்கிறவன் லாபான். யாருங்க? ஊருக்கெல்லாம் அவனுக்கே அல்வா கொடுத்து அவனை பேங்க்ரப்சி ஆக்குனது நம்ம. நீங்க வீட்டுல ரொம்ப வாசிச்சு பாருங்க, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. நான் சொல்றான், இப்படி இப்படி இருக்க ஆடெல்லாம் எனக்குட்டான். உடனே லாபம் என்ன பண்ணான், அப்படிப்பட்ட ஆடுகள் எல்லாம் 3 நாள் டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் வச்சிட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஆடு சேர்ந்தா தானே அந்த மாதிரி குட்டி பிறக்கும். இப்ப யாக்கோபிட்ட என்னதான் இருக்கு, அந்த மாதிரி ஆடே கிடையாது. நம்ம ஆளுக்கு ஆண்டவர் டெக்னாலஜி கொடுக்குறா பாருங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு பாஸ்டர். அவன் வந்து டிஎன்ஏவோட விளையாடி இருக்கிறான். அவன் நல்ல ஸ்ட்ராங்கான ஆடுகள் எல்லாம் இணை சேரும் போது அது குடிக்கிற தண்ணிக்கு முன்னாடி அப்படிப்பட்ட கட்டைகளை போடுவானா பாருங்க. கட்டையெல்லாம் கட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே அது இணை சேருமா, பிறக்கிற குட்டியெல்லாம் அப்படி பிறகுது. லாபான் யோசிக்கிறான், 3 நாள் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிற இவனுக்கு மட்டும் எப்பறம் இந்த குட்டி வருது? பெற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, இவ்விதமாய் லாபானை யாக்கோபு கொள்ளையிடும்படி கர்த்தர் செய்தார். God will give the new grace, my dear brothers. God will give the new technology. Now God will give the new ideas. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலை குறித்து ராஜா சொல்றான், மறைபொருளை வெளிப்படுத்துவனோடு கூட இருக்கு. மறைபொருளை நீ ஃபியூச்சர்ல என்ன நீடு வரப்போது நமக்கு தெரியாது. ஃபியூச்சர் நீடை அறிந்திருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். He has a greater plan. He has a greater vision. My dear brothers, we should ask them. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உலகத்துல இந்த இந்தியால டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா, சிஸ்டர்ஸ் ஷாப்பிங்ல குயிக்கா கூட்டு வரதான். அது வேற சரவணாஸ் 9 மாடி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம சகோதரி 300 ரூபாய் சேலைனாலும் அந்த 9ஐயும் பார்த்துருக்கோம். அது வேற கூட போலன்னா அது வேற வருஷம் எல்லாம் ஊர் சுத்த வேண்டியது, இருக்கிற ஒரு நாள்ல எங்களோட வர்றதில்லை, அது வேற. இவ்வளவு போய் தான் ஆகணும். அப்ப நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கண்களை திறந்துடலாம்ப்பா, சரியானது கண்டுபிடி. ஜெபம் ஒரு நாள் ஃபெயில் ஆனதே இல்லை பாருங்க. 2 மணி நேரத்துல வந்துடும் வீட்டுக்கு. வந்த பிறகு வைஃப் சொல்லும், ஐயோ அந்த 7th ஃப்ளோர் பார்க்க நினைச்சு மறந்துட்டேனே. கர்த்தருக்கு சொல்றேன், ஷாப்பிங்லயே பிரேயர் வேலை செய்யுதுன்னா மத்தல வேலை செய்யாது. கர்த்தர் நல்லவர். சோ ஆகவே ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்றார். Get the vision from God. Get the vision from God. இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் என்ற தேவனுடைய சித்தம். ஆனால் எப்படி என்கிற திட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பல பரிசுத்தோட வாழ்க்கை நீங்க பாருங்க, எல்லாரும் முழங்காலில் நின்று தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஸோ இந்த கேம்ப் விட்டு போகும்போது அதில் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. Every prophecy what God has given to you, it's revealing the will of God. And pray unto God. God will give the plan. Amen. கர்த்தர் திட்டத்தை தருவார். திட்டத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், திட்டத்தை நிறைவேற்றுவதன பலனை அவர் தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாரெல்லாம் யோசேப்பு சொப்பனக்காரன் சொன்னாங்களோ அதே சகோதரர்கள் அவன் முன்பதாய் முழங்கால் படியின்படி கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களோடு என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் நம்மை பெருக பண்ண வல்ல தேவனாய் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், are we receiving the plan from God? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நம்ம we are going to rededicate our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையை மறுபடியும் நாங்கள்
ஒருவரை புதுப்பிக்க போகிறோம். நிறைய யூ பிளஸ் வித் லாட் ஆஃப் plenty ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் காட். நிறைய வாக்குத்தத்தங்கள். ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து ஆயு பட்டணத்துக்கு போறது ஜெபம் பண்றாங்க. இப்ப கர்த்தர் ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு. என்ன டெக்னிக் கொடுக்குறாரு? ஓடுற மாதிரி ஓடணும், அப்படிதானே? தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதை கர்த்தர் சொல்றா தன் இருதயத்துக்கு ஏற்றணும். காரணம் என்னன்னா, ஒரு முறை எதிரி வருவாங்க, ஆண்டவரை எப்படி போகணும்னு கேட்பார். ஆண்டவர் சொல்ல நேரா போய் அடி. அடுத்த முறை எதிரி வருவாங்க, நம்மளாம் என்ன செய்வோம்? பழைய பிளான் தான். இவன் நான் திரும்ப போயிடும். ஆண்டவரே உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ டைமுக்கு டைம் பிளானை மாத்திட்டே இருக்கு, இப்ப என்ன பிளான்? போய் ஒளிஞ்சிக்க. நம்மளாம் சொல்ல ஆண்டவரே பச்சை தமிழன் நான், என்ன நீர் ஒளிய சொல்றீங்க? அப்புறம் ஒளிகிறார், அடையாளத்தை வைக்கிறாரு. அந்த செடி மேல ஒரு காத்து போகும். அப்ப என்ன சொல்றாரு? டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் எனிமி, கான்சென்ட்ரேட் ஆன் தி சைன் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய நடத்தல மாத்திரம் நீ பார்த்துட்டே இரு, எதிரியை பத்தி பார்க்காத. அவன் 6 பேக்கோ 7 பேக்கோ நீ ஃபேமிலி பேக்கோ டசன்ட் மேட்டர். வெற்றி யாரிடம் வரும்? கர்த்தர் சொல்ற தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு இந்த வேர்ட் ஆண்டவனுக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டே தான். டெல் மை சில்ட்ரன் come to my presence, wait upon my feet, I will reveal unmeasurable, unbelievable, greater secrets to them. They will fill this world to knowing the knowledge of Jesus Christ. அபிமெலேக் சொன்னதை போல ராஜாக்கள் சொல்லுவாங்க, you are my blessing. ஆமென். அப்ப நீங்களே போன்னு நினைச்சா கூட அந்த கவர்மெண்ட் விட பிடிச்சி போடு பாடு பிஆர் கொடுத்து உட்கார வைப்பாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க, விரும்பினாலும் ஓட முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டு நோக்கி நாங்கள் பார்ப்போம். Thank you Lord. ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகிடும், எல்லா குறைவுகள் நிறைவாகிடும். வறட்சி செழிப்பாகிடும், எல்லா வறட்சி செழிப்பாகிடும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. கவசத்தையோடு கூட நம்ம எல்லாம் எழுந்து நின்று, நம்ம எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை ஒரு விசுவாசத்தோடு பாட போகிறோம். தாரும் தேவா, நம்ம எல்லாம்
உங்களுக்கான திட்டங்களை இப்பொழுது உங்க மேல அவர் பொழிய பண்ண போகிறார். நிறைய கன்ஃபியூஷன்ல நீங்க நிற்கிறத நான் ஆவியானவர் காண்பித்தார். lot of people you are in a confusion. இந்த நார்ச்சந்தியில கட்டப்பட்ட கழுதையை போல நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தான் நான் சவாரி பண்ண போற கழுதை, நீ தான் நான் சவாரி பண்ண போற கழுதை. இந்த கன்ஃபியூஷன் இந்த நிமிஷம் உங்களை விட்டு விலக போகிறது. யாரும் பக்கத்துல பார்க்க வேண்டாம், கைகளை மாத்திர கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் செவிகளை திறந்தருளோ. ஏசப்பா, இந்த கேம்ப்ல என் கையை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என் கையை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே, கைட் மீ லார்ட், லீட் மீ லார்ட். I want to hear your plan, Lord. Lord, I want to fulfill your exact plan in my life, Lord. Take me where I need to stand. Lead me where I need to stay. Lord, give instruction what I need to do, Lord. Surrender yourself. This time is going to be the glorious time in your life. The God is taking full control of your future. As a parent, give authority over your children's life in the God's hand. Lord, I give my children in your hand, Lord. Teach them, Lord. Lord, ஏலி சாமுவேலுக்கு சொன்னா, நீ போய் சொல்லு, கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன். அந்த வார்த்தை தான் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. இன்னைக்கு ஆண்டவருடைய கையில உங்க பிள்ளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, let my son, let my daughter hear your counsel, Lord. ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்க கைகளை இயேசு பிடிக்கிறார். As a man of God, I acknowledge this. God is holding your hand right now. God is taking care of your family right now. God is taking care of ministry right now. God is taking care of business right now. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அவர் அறிவிப்பார். நீ இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ பெருகுவாய். உன்னோடு கூட இருந்து தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கு. Without prayer, don't leave your house. இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்காம நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய திட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். Commit yourself, my brother. இது ஒருவேளை ஒரு பழைய ஒரு செய்தியாகவே கூட இருக்கலாம். ஆனா truth never change, my brother. Prayer brings victory. Without prayer, you cannot move the mountains. Prayers will move the mountains in your life. Prayers will remove the confusion from your life. Prayerful man will have the clear vision. Those who have the clear vision, they will be the greater achievers. God is there on your side. Father God, thank you. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புறாங்க ஆண்டவரே. இந்த 3 நாட்களுடைய பாதத்தில் காத்திருந்தார்கள் அப்பா. உள்ள வந்தப்ப எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. இவர்கள் ராஜாக்களை கடந்து போவார்களாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் கடந்து போவார்களாக. இவர்கள் முன்பதாக தேசம் திறந்திருப்பதாக, இவர்கள் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதாக, இவர்கள் கடன் கொடுப்பார்களாக, இவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவார்களாக, இவர்கள் உலகத்துக்கு உப்பாய் மாறுவார்களாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாறுவார்களாக. கர்த்தர் நீதி உள்ளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருப்பதாக. Let them multiply, let them increase, let them be honored among the nations, O Lord. Be with them. இந்த நாள், இந்த 3 நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக கர்த்தருக்கு நம்முடைய கரங்களை தட்டி Thank you, Pastor. Thank you. Thank you for waiting in the presence of God for us. Thank you for pleading and interceding with the Lord on behalf of us. So, உண்மையிலே thank you. When we started the camp, before the camp, I said, அதாவது last Sunday, என்ன சொன்னேன் அப்படின்னா, this camp is going to set the trend for us for the rest of the year. எப்படி இருக்கும், எப்படி ஆண்டவர் நடத்த போகிறார் இல்லை? ஸோ ஆண்டவர் செட் பண்ணிட்டாரா ட்ரெண்டை இல்லை? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செட் பண்ணிட்டாரா?
ஸோ இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.